பேட்டரி இல்லாத எலக்ட்ரானிக் டிவைஸை எப்படி பவர் பண்ணி மின்சாரம் கொடுத்து அதை வேலை வைக்க செய்து அதை யூஸ் பண்ணி எப்படி லக்கேஜை ஏர்போர்ட்டில் ட்ராக் பண்ணலாம் என்பதைத்தான் நாங்கள் கண்டுபிடித்திருந்தோம். உங்களுடைய பூர்வீகம் என்பது சாவகச்சேரி பிரதேசம். எப்படி இந்த உயரத்தை அடைந்தீர்கள்? அந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஒரு ரியல் லவ், ரியல் வெரி, ரியல் பேஷன், ரியல் காதல் வர வேண்டும். இப்ப நீங்கள் டேலண்டை மட்டும் இருந்தா காணாது. சிறிய சிறிய கண்டுபிடிப்புகள் எங்களுடைய இளையவர்களும் பாடசாலை மட்டத்தில் அதற்கு அடுத்த மட்டத்தில் எல்லாம் கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவற்றை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் காணப்படுகிறது. ஸோ ஆண்டு 8 காலங்களில் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்தது, புத்தி வந்தது. நாங்கள் இப்படி தொடர்ந்து விளையாடி கொண்டிருந்தால் நாங்கள் நாளைக்கு ஒரு சைக்கிள் கடை தான் திறக்க வேண்டும். கிட்டத்தட்ட அந்த டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த சமூக வலைத்தள பாவனையின் ஊடாக அவர்களை சரியான திசைக்கு இட்டு செல்லுகிற அந்த வாய்ப்புகள் அல்லது வளங்களை எப்படி நாங்கள் இவ்வாறான இந்த கண்டுபிடிப்புகளோடு இணைத்து கொண்டு பயணப்படலாம்? ஏனென்றால் இந்த படிக்கிற காலத்தில் நீங்கள் சோசியல் மீடியா எக்ஸ்பர்ட்டாக வந்தீங்க என்றால் நாளைக்கு நீங்கள் ஒரு ரோங்கான இதைத்தான் வாழ்க்கையில் அடைய போறீங்கள். நாளைக்கு இப்ப இந்த காலம் கடந்த வந்த ஞானமாக இருக்க போகுது. சமூக ஊடகங்கள் அல்லது சமூக வலைத்தளங்கள் மூலமாக அவர்களுக்கு தேவையான விடயங்களும் கிடைக்கிறது இல்லையா? என்றால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த சமூக வலைத்தள பக்கத்தில் இருந்து அவர்களை ஒதுக்குகிற போது இன்னும் ஒரு உலகத்தை நாங்கள் அவர்களிடமிருந்து ஒதுக்கி வைப்பதை போல மாறிவிடாதா? வணக்கம் உறவுகளே, இன்னும் ஒரு சிறப்பு நேர்காணல் வழியாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. எங்களுடைய தாயக நிலத்தை பொறுத்த வரைக்கும் தாயக நிலத்தினுடைய அடையாளங்களாக உலகினுடைய ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் இந்த நிலத்திற்கும் பெருமை சேர்த்து தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மண்ணையும் பெருமைப்படுத்தக்கூடிய வகையிலே பல்வேறு செயற்பாடுகள் தங்களுடைய திறமையான அந்த ஆற்றல்களின் மூலமாக இந்த உலகை திரும்பி பார்க்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானவர்களை தேடுகிற இந்த நேர்காணலாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கிற விருந்தினர் சபேசன் சிதம்பரநாதன் அவர்கள். கலாநிதி சபேசன் சிதம்பரநாதன் அவர்களை இன்றைக்கு நிகழ்ச்சியின் வழியாக நாங்கள் அழைத்து வரப்போகிறோம். பிரித்தானியாவிலே இருந்து எங்களோடு இணையவழியின் ஊடாக இணைந்து கொள்ளப் போகிறார். யாழ்ப்பாணத்தினுடைய சாவகச்சேரி பிரதேசம், அதாவது தென்மராட்சி பிரதேசத்தை தன்னுடைய பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய அவரை பிரித்தானிய அரசு பட்டங்களை வழங்கி கௌரவித்திருக்கிறது. இதற்காக என்ன விடயத்தை அவர் ஆற்றியிருக்கிறார்? அவருடைய அந்த அறிவு சார்ந்திருக்கக்கூடிய புலமை பரப்பினை எங்களுடைய இளையவர்களுக்கு நாங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம்? இன்றைக்கு நாங்கள் இப்படித்தான் உரையாட போகிறோம், அழைத்து வரப்போகிறோம். வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. உங்களுடைய இந்த கண்டுபிடிப்புகள் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள், உங்களுடைய பயணங்கள் சார்ந்த விடயங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய உறவுகளுக்கும் நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தோடு இன்றைக்கு நாங்கள் இணைந்திருக்கிறோம். பிரித்தானியாவினுடைய மிகச்சிறந்த ஒரு கௌரவம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எப்படி உணர்ந்து கொள்ளுகிறீர்கள்? இது ஒரு மிக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. When I found out received this officer of order of British Empire, OBE, I was over the moon. அதாவது ஒரு மிக்க ஒரு ஹையஸ்ட் ஒனராக இருந்தது என் வாழ்க்கையில். அது ஆங்கிலேயர் சொல்லுவார்கள், இது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். ஸோ அது ஒரு இந்த வயதில் கிடைத்தது ஒரு மிகச்சிறப்பான ஒரு போர்ச்சுனேட்டாகவும் லக்கியாகவும் அதை கருதுகின்றேன். தேங்க்யூ. மிகச் சுருக்கமாக நீங்கள் பதிலளித்திருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் உங்களுடைய கண்டுபிடிப்புகள் அது மிகப்பெரிய கதைகளை பேசும் இந்த உலகத்திற்கு. ஆனால் வார்த்தைகள் என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. இப்படி இருக்கு உங்களுடைய இந்த கண்டுபிடிப்பு என்பது மிக முக்கியமாக. நான் கொஞ்சம் விடயங்களை தேடி அறிந்திருந்தேன். ஒரு பொருட்களினுடைய இருப்பிடத்தை கண்டறியக்கூடிய ஒரு மிக குறைந்த செலவிலே பயன்படுத்தக்கூடிய மின்னணு பொறிமுறை ஒன்றினை நீங்கள் கண்டுபிடித்திருப்பதாக நாங்கள் வாசித்து அறிந்து கொண்டோம். அவற்றை பற்றி குறிப்பிடுங்கள். எப்படி இதனுடைய பயன்பாடு இருக்கும், இதற்கு பின்ன இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பங்கள் என்னவாக இருக்கின்றன, அவை பற்றி கொஞ்சம் நாங்கள் மேலதிகமாக உரையாடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக. ஸோ நாங்கள் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி என்ற பல்கலைக்கழகத்தில் இங்கிலாந்திலே நம்பர் 1 ஆக இருக்கின்ற பல்கலைக்கழகத்திலே PhD என்ற ஒரு ரிசர்ச்சை 2007 ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். எங்கள் ரிசர்ச் என்னவாக இருந்தது என்றால், அதாவது இனிஷியலி லாஸ்ட் லக்கேஜ் என்றது ஒரு மேஜர் சேலஞ்சாக இருந்தது. அதாவது மக்கள் ஒரு ஏர்போர்ட்லேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஏர்போர்ட்டுக்கு போகும் பொழுது சில நேரம் அவன் லக்கேஜ் மிஸ்ரூட் ஆகும், டிலே ஆகும், லாஸ்ட் ஆகும். அப்படி ஆகும் பொழுது அந்த பேசஞ்சர்ஸ் அவன் லக்கேஜ் லாஸ் ஆகினா அவை காம்பன்சேஷனை கிளைம் பண்ணலாம்.
So according to market survey, $400 million வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏர்லைனால மக்களுக்கு பே பண்ணப்படுகின்றது. 400 million pounds. அப்போ ஒரு சேலஞ்ச் போய்க்க எங்கள் ரிசர்ச் என்னவாக இருந்தென்றால் இப்படியான ஒரு மார்க்கெட் சேலஞ்சை எப்படி நாங்கள் சால்வ் பண்ணலாம். ஏனென்றால் ஒரு ரிசர்ச் ஒன்றை தொடங்கும் பொழுது நீங்கள் எப்பயும் யூ ஸ்டார்ட் வித் ப்ராப்ளம். நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் என்பதைத்தான் ஒரு ரிசர்ச் வந்து செய்கின்றது. அந்த ரிசர்ச்சை நாங்கள் கேம்பிரிட்ஜ் செய்யும் பொழுது அப்ப அப்படியாக லக்கேஜை ட்ராக் பண்ணணும் என்றால் நீங்கள் அந்த லக்கேஜுக்கு ஒரு லோ காஸ்ட் சீப்பான ஒரு டிவைஸை போட்டு அந்த லக்கேஜை ட்ராக் பண்ண வேணும். அப்ப சீப்பா ஒரு டிவைஸ் வேணும் என்றால் நாங்கள் பேட்டரி இல்லாத ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை அட்டாச் பண்ணணும். என்றால் பேட்டரி பவர் டிவைஸ் வந்து இப்ப எலக்ட்ரானிக் மொபைல் போன் எடுத்தீங்களோ ஏர்டெக் எடுத்தீங்களோ அப்படியான பேட்டரி பவர்ட் வந்த டிவைஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்ப பேட்டரி இல்லாத டிவைஸை நீங்கள் வேலை செய்ய வைக்கணும் என்றால் எலக்ட்ரிக்கல் பவர் இல்லாமல் மின்சாரம் இல்லாமல் ஒன்றுமே வேலை செய்யாது. அதான் நாங்கள் லைட் வேணும் என்றாலும் மின்சாரத்தை பொறுத்து தான் லைட் எடுக்கிறோம். ஸோ மின்சாரம் இல்லாமல் ஒன்றுமே வேலை செய்யாது. அப்ப பேட்டரி இல்லாமல் ஒரு எலக்ட்ரானிக் டேக்கை வேலை செய்ய வைப்பது என்பது இலகுவான விஷயம் இல்லை. அப்ப எங்கள் ரிசர்ச் என்னவாக இருந்தென்றால் வயர்லெஸ்ஸால எப்படி எலக்ட்ரோ மேக்னட்டிக் அந்த சிக்னலை அனுப்பி நீங்கள் மொபைல் போன் கதை கேட்க இதே மாதிரியான சிக்னலை தான் நாங்கள் அனுப்புகின்றோம். அப்படி எலக்ட்ரோ மேக்னட்டிக் சிக்னலை எப்படி அனுப்பி லாங் டிஸ்டன்ஸ்ல இப்படியான பேட்டரி இல்லாத எலக்ட்ரானிக் டிவைஸை எப்படி பவர் பண்ணி மின்சாரம் கொடுத்து அதை வேலை வைக்க செய்து அதை யூஸ் பண்ணி எப்படி லக்கேஜை ஏர்போர்ட்டில் ட்ராக் பண்ணலாம் என்பதைத்தான் நாங்கள் கண்டுபிடித்திருந்தோம் எங்கள் ரிசர்ச்சில். அந்த கண்டுபிடிப்பின் படி நாங்கள் ஒரு 100 பேஜ் லாங்கான ஒரு பேட்டனை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஃபைல் பண்ணி இருந்தோம். அந்த பேட்டன் வந்து இன்று உலகம் பூராமாக கிராண்டட் பண்ணி இருக்கின்றது. அதனுடைய அந்த பேட்டன் உரிமம் என்பது உங்களுடைய பெயரில் இருக்கும், அப்படித்தானே? ஓமம், நிச்சயமாக. இப்படி இருக்க குறிப்பிடுங்கள். நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். அதுல பேட்டன் பேர் போட்டீங்களா, அதுல கூகுள்ல போட்டு போட்டீங்களா வரும். எல்லா பேட்டனும் இருக்கிற பேர்ல இருக்கிற பேட்டன் எல்லாம் வரும். இப்படி இருக்க பொதுவாக ஒரு கண்டுபிடிப்பை மேற்கொள்வது என்பது, நீங்கள் உங்களுடைய அந்த முனைவர் பட்டத்தை, அதாவது உங்களுடைய கலாநிதி ஆய்வை மேற்கொள்ளுகிற போது இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் கவனத்தை செலுத்தி இருக்கிறீர்கள். அந்த ஆய்வை மேற்கொண்டு இன்றைக்கு பேசப்படுகிற ஒருவராக மாறி இருக்கிறீர்கள். அது இந்த நிலத்துக்கு மட்டுமல்ல, வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அநேகருக்கு இந்த பயன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு கண்டுபிடிப்பை மேற்கொள்ளுகிற போது உடனடியாக இலகுவாக நாங்கள் அந்த சாதனைகளை படைத்து விட முடியாது. சொல்லப்போனால் அந்த சக்ஸஸ் என்பது உடனடியாக அது கிடைக்காது. எப்படி சில தடைகள் இருந்திருக்கும், சில ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கும். எப்படி இந்த பயணம் அமைந்தது, அந்த கதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றால் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இப்படியான சில ஆசைகள் இருக்கும், சில முயற்சிகளை செய்யக்கூடிய அந்த விருப்பங்கள் அவர்களிடத்தில் இருக்கும். ஆனால் சில தடைகளை சந்திக்கிற போது சோர்ந்து போகக்கூடியவர்களாக கூட இருப்பார்கள். உங்களுடைய இந்த வார்த்தைகள் அவர்களை உற்சாகப்படுத்தும். நிச்சயமா நல்ல ஒரு மிகச் சிறப்பான கேள்வி. என்னென்றால் முதலாவது விஷயம் என்னென்றால், நீங்கள் அது ரிசர்ச் செய்யறீங்களோ, என்ன துறையில நீங்கள் இறங்குறீர்களோ, அந்த துறையில உங்களுக்கு ஒரு ரியல் டேலண்ட் இருக்க வேணும். You always got to play to your strength. உங்களுக்கு என்ன ட்ரூ டேலண்ட் இருக்கோ அந்த துறையில உங்களோட போக்கஸாக இருக்க வேணும். அப்ப எனது போக்கஸ் என்னவாக இருந்தது என்றால், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் வந்து என் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபீல்டாக இருந்தது. அந்த ஃபீல்டையும் எனக்கு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் என்றது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஜெக்டாக இருந்தது. என்றபடியால்தான் என் ரிசர்ச்சை நான் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபீல்டில் நான் செய்ய விளக்கிட்டேன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில். நம்பர் 1. 2வது விஷயம் என்னவென்றால், அந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஒரு ரியல் லவ், ரியல் வெரி, ரியல் பேஷன், ரியல் காதல் வர வேண்டும். இப்ப நீங்கள் டேலண்டை மட்டும் இருந்தா காணாது, உங்களை விடிய ஆட்டோமேட்டிக்கா எழுப்ப வைக்கணும் அந்த பேஷன். உங்களை இரவு நேரங்கள்ல நித்திர விடாம பண்ணணும் அந்த வெறி. அப்படியான ஒரு பேர்னிங் ஃபயர் உங்கள் இதுக்குள் உங்கள் அண்டர்நீத் பெலிக்கு இருக்கணும், உங்கள் உடம்புக்குள்ள இருக்கணும். ஸோ அந்த ஒரு பேஷன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு வந்த பிறகு, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலேயே 96+ நோபல் பிரைஸ் வின்னர்ஸை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது. சார் ஐசாக் நியூட்டன்ல இருந்து நோபல் பிரைஸ் வின்னர்ஸை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது. அப்படியான ஒரு இடத்தில் வரும் பொழுது உங்கள் அறியாமே உங்களுக்கு ஒரு பேஷன் வரும். நாங்களும் ஒன்றை இந்த மண்ணில் நாங்களும் ஒன்றை செய்ய வேணும் என்ற ஒரு வெறி, ஒரு பேஷன் வரும். அந்த ரெண்டும் இருக்கும் பொழுது no one can stop you. ஸோ நான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி வரும் பொழுது அந்த ரெண்டும் தான் எனக்கு இருந்தது.
ஆனால் ரெண்டும் இருந்தாலும் மட்டும் காணாது சக்சஸ் என்று ஓவர் நைட்டாக வராது. ஸோ நாங்கள் ரிசர்ச்சை செய்யும் பொழுது முதலாவது விஷயம் என்னவென்றால் என்னென்று ஒரு ரிசர்ச்சை செய்வது என்பதை ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். அதாவது ஒரு ரிசர்ச் என்றது என்னவென்றால் நீங்கள் முதலாவது இந்த உலகத்திலே என்ன ப்ராப்ளம் என்பதை கிளியராக ஐடென்டிஃபை பண்றீங்க. இரண்டாவது விஷயம் என்னவென்றால் நாங்கள் சொல்லுவோம் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட். அதாவது இந்த ப்ராப்ளம் வந்து கனவரசமாக இருந்திருக்கும். அப்ப எங்களுக்கு முன் பல பேர் எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பார்த்துக்கிறார்கள், என்ன வகையில் அதை சால்வ் பண்ணி பார்த்துக்கிறார்கள், என்ன அப்ரோச்சாக அதை சால்வ் பண்ணிக்கிறார்கள், அதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணும். அதை நாங்கள் சொல்றது அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்டேட் ஆஃப் ஆர்ட். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினால் அப்ப நீங்கள் யோசிப்பீங்க வேற அப்ரோச்ல, வேற வழியில, வேற திங்கிங்ல இதை சால்வ் பண்ணலாம். அதைத்தான் நாங்கள் செய்தோம். வேற ரிசர்ச்சர்கள், வேற மனிதர்கள் வேற வகை சால்வ் பண்ண பார்த்து அதால முடியவில்லை. இப்ப நாங்கள் இப்படியாக யோசித்து இப்படியான ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்ல செய்தால் இதை சால்வ் பண்ணலாம் என்ற ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சை கிரியேட் பண்ணி இன்வென்ட் பண்ணினோம். அப்ப அப்படி இன்வென்ட் பண்றது என்பது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. ஏனென்றால் ஈஸி என்றால் பல பேர் இதுக்கு முதலே கண்டுபிடித்திருப்பினோம். ரைட், இது ஒரு கனவரசமா இருக்கிறேன் சொல்கின்றேன். ரிசர்ச்சர்ஸ் உலகம் பூலாக இருக்கிறார்கள், பில்லியன்ஸ் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் உலகம் பூலாக இருக்கிறார்கள். ஒரு ஈஸியான விஷயம் என்றால் அதை எப்பயோ செய்திருப்பினோம். சோ அப்படியான ஒரு சேலஞ்ச் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ், உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த், உங்களுக்கு இருக்கிற அந்த பேஷன், அந்த ரெண்டையும் நீங்கள் தொடர்ந்து அதை அடிக்கு மேல் அடித்தால் அமீன் நகரம் என்று தமிழ் சொல்லுவோம். அப்படி தொடர்ந்து உங்கள் ரிசர்ச் செய்யும் பொழுது உங்கள் தொடர்ந்து ஒரு துறையில் நீங்கள் போக்கஸ் ரிசர்ச் மட்டும் இல்லை, நீங்கள் தொடர்ந்து அந்த துறையில் நீங்கள் போக்கஸ் பண்ணும் பொழுது, பெர்சிஸ்டன்டா இருக்கும்போது நிச்சயமாக ரிசல்ட்ஸ் வரும். அப்ப நாங்களும் செய்யும் பொழுது சில நேரங்கள் 24 மணித்தியாலம் கூட நித்திரை இல்லாம லெபோரட்டரியில இருந்திருப்போம். நித்திரை கூட தெரியாது. ஏனென்றால் இது ரிசர்ச் செய்தோன்றிருப்போம், எக்ஸ்பெரிமெண்ட் செய்தோன்றிருப்போம். சில நேரம் அந்த சரியான ரிசல்ட்ஸ் வராது. சில நேரம் ஃபெயிலியராக இருக்கும். நாங்கள் நினைப்போம் இந்த இப்படியான ஒரு அப்ரோச்சை யூஸ் பண்ணி இந்த இப்படியாக வயர்லெஸ்ஸாக இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னாச்சு இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்வோம். அப்படி செய்ய ரிசல்ட்ஸ் நேரம் ஃபெயிலியராக வரும். ஆனா அந்த ரிசல்ட்ஸ் வந்து ஒரு நாள் நடக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல, நேரம் 24 hours எடுக்கும், 48 hours. சில நேரங்களில் நாங்கள் தொடர்ந்து 2 நாள் கூடி நித்திரை கொள்ளாமல் லெபோரட்டரி அந்த பேஷன், அந்த வெறியோட இருந்து செய்வோம். அப்படியான ஒரு வெறி பேஷன் இருந்தா தான் நீங்களும் நிச்சயமாக சக்சஸா வர முடியும். சோ நாங்க செய்யும் பொழுது நிச்சயமாக கணக்கு தடங்கள் இருந்தது, கணக்கு ஃபெயிலியர்ஸ் இருந்தது. அந்த ஃபெயிலியர்ஸ், ஒவ்வொரு ஃபெயிலியரும் எங்களுக்கு ஒரு லெசனாக மாறியது. அதாவது தோமஸ் ஆல்வா எடிசன் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். தோமஸ் ஆல்வா எடிசன் வந்து மின்சாரத்தை கண்டுபிடிக்கும் முதல் மின்சார விளக்கை கண்டுபிடிக்கும் முதல் அவர் 10,000 times ஃபெயில் பண்ணிக்கிறார். அப்ப அவர் சொல்கிறார் அழகாக, I have not failed, I have learned 10,000 ways that won't work. சோ என்ன சொல்கிறார் என்றால், நான் 10,000 times-ம் இது இப்படி வேலை செய்யாது, இது எனக்கு ஒரு லெசனை தந்தபடியா தான் நான் அடுத்த முறை நான் அதை கண்டுபிடித்தேன். அது நான் அதுக்காண்டி 10,000 நான் ஃபெயிலியர் அவனோட நான் இதை விட்டு கிவ் அப் பண்ணல என்று சொல்ல வருகின்றார். அப்ப அவர் சொன்ன மாதிரி சக்சஸ் வந்து ஒரு தரத்துல வராது, 2 தர ஃபெயிலியர்ல வராது, 3 தர ஃபெயிலியர் வராது. 10,000 time நீங்கள் ஃபெயில் பண்ணி 10,000 time டிஃப்ரெண்ட் அப்ரோச்ல செய்துதான் உங்களுக்கு சக்சஸ் என்று வரும். ஆனா என்ன இம்பார்ட்டன்ட் என்றால், ஒவ்வொரு வார ஃபெயிலியரையும் திருப்பி செய்யாதீர்கள். டோன்ட் டு த சேம் மிஸ்டேக் ட்வைஸ். ஒரே மிஸ்டேக்கை திருப்பி செய்யாதீர்கள். ஏனென்றால் அதுக்கு செய்வதற்கு டைம் இல்லை. சில மிஸ்டேக் வந்து உங்கள் லைஃபையே கோஸ்ட் பண்ணும். அப்ப நீங்கள் மிஸ்டேக்கை செய்யும் பொழுது யோசித்து நிதானமாக செய்யுங்கள், மினிமைஸ் பண்ணுங்கள் உங்கள் மிஸ்டேக்கை. இரண்டாத்தான் உங்கள் சக்சஸை நீங்கள் குயிக்காக அச்சீவ் பண்ண முடியும். அதைத்தான் அவர் செய்தார்கள், அதைத்தான் நாங்களும் ஃபாலோ பண்ணோம், அதைத்தான் எங்களுக்கும் செய்யக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய அந்த கண்டுபிடிப்பு என்பது பேசப்படுகிற ஒரு விடயமாக மாற இருக்கிறது. இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயத்தை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். உங்களுடைய பூர்வீகம் என்பது சாவகச்சேரி பிரதேசம். எப்படி இந்த உயரத்தை அடைந்தீர்கள்? என்னென்ன படிகளை கடந்து வந்தீர்கள்? நல்ல ஒரு கேள்வி ஒன்று. சாவகச்சேரியில் நாங்கள் ஆண்டு 5 ஓலல் மட்டும் படிக்கும் பொழுது ஆண்டு 5, 6, 7 காலங்களில் நாங்கள் ஒரு பொட்டம் ஆஃப் த கிளாஸ்லாம் பெறுவோம். எங்களோட ரேங்க் வந்து கட்டிவார வகுப்புல இருந்தாங்களா, எங்களோட ரேங்க் வந்து பொட்டம் ஆஃப் த கிளாஸ்லாம் இருப்போம். ஆனால் பொட்டம் ஆஃப் த கிளாஸ்ல இருக்கிறது காரணம் என்னவாக இருந்தென்றால், கிரிக்கெட் பைத்தியமாக இருந்தது. கிரிக்கெட் விளையாடுற என்றால் பைத்தியம். நாங்கள் டியூஷன் படிக்கிற காலத்துல டியூஷனை கட் பண்ணி கூடி கிரிக்கெட் விளையாட ஓடிடுவோம். ஆனால் மேத்ஸும் சயின்ஸ் மட்டும் அப்படி செய்தாலும் கூடி மேத்ஸும் சயின்ஸுக்கு நல்ல மார்க்ஸ் வந்தோன்று இருந்தது. சோ ஆண்டு 8 காலங்களில் கொஞ்சம்
மெச்சூரிட்டி வந்தது, புத்தி வந்தது. நாங்கள் இப்படி தொடர்ந்து விளையாடி கொண்டிருந்தால் நாங்கள் நாளைக்கு ஒரு சைக்கிள் கடை தான் திறக்க வேண்டும், நாளைக்கு ஒரு பேக்கரி தான் எதிர்க்க வேண்டும், ஒரு இது எங்களுக்கு தோன்ற வலிக்கின்றது. அப்ப ஆண்டு 8 நாங்கள் இந்த கிரிக்கெட்டுகள் இந்த கூட்டங்களை எல்லாத்தையும் விட்டு படிக்கணும் என்ற ஒரு நோக்கு தோன்றியது. அதிலிருந்து நாங்கள் பொட்டம் அப் கிளாஸ்ல இருந்த நாங்கள் திடீரென்று ஒரு ஒன் ஆஃப் த டாப் 3 ஸ்டூடெண்ட்ஸாக வலிக்கிட்டோம். நான் எதையும் சொல்கிறேன் என்றால், நீங்கள் உண்மையா ஒரு போக்கஸ் பண்ணினால் எதையும் செய்ய முடியும் என்பதுதான் இதன் அர்த்தம். சோ அந்த காலங்களில் GCSE சார்ஜ் இண்டில் படித்து முடிக்கும் பொழுது எனக்கு 9 டிஸ்டிங்ஷனும் 1 கிரெடிட்டும் கிடைத்தது. 10 டிஸ்டன்ஸுக்கு தான் ட்ரை பண்ணினா. நான் அந்த காலங்களில் ஆங்கிலம் படிப்பது கஷ்டமாக இருந்தது. சோ ஆங்கிலத்துக்கு மட்டும் ஒரு கிரெடிட் கிடைத்தது, மிச்சம் எல்லாம் டிஸ்டிங்ஷன் கிடைத்திருந்தது O லெவல்களில். அந்த காலத்தை முடித்துக்கொண்டு A லெவல் காலங்களில் ஜெப்னா ஹிந்துக்கு சென்றிருந்தோம். ஜெப்னா ஹிந்துவில் எங்களுக்கு ஒரு வெறி இருந்தது. என்னவென்றால், ஜெப்னா ஹிந்துவில் என்ன செய்வார்கள் என்றால், எல்லா கட்டிக்கான மாணவர்களையும் ஒரே வகுப்பிலேயே போடுவார்கள். அப்ப எங்களுக்கண்டே ஒரு ரியல் ஹெல்த்தி காம்படிஷன் இருந்தது. நாங்கள் எல்லாரும் முன்னுக்கு வரணும். ஆனால் அந்த படிக்கும் பொழுது எங்களுக்கு படிப்பித்த ஆசிரியர்கள், பிசிக்ஸ் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் குமரன் சார் என்று இருக்கிறார். அவர் குமரன் சார் பிசிக்ஸ் படிக்கும் பொழுது படிக்காத பிள்ளைக்கும் படிக்கணும் என்ற ஒரு ஆசை வரும். அப்படி இலகுவாக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். படிப்பது என்பது எங்கள் மட்டும் இல்லை, ஆசிரியர்களும் தங்கியிருக்கின்றது. சோ பிசிக்ஸை எப்படி அழகாக குமரன் சார் படிப்பிருந்தார். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியை மணியம் சார், சாவையை சேர்ந்த மணியம் சார் எங்களுக்கு அப்படி கஷ்டமான காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷனை, ஆர்கானிக் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை இலகுவாக படிப்பித்திருந்தார். அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் படிப்பித்தது செந்தில் சார், அவரும் சாவச்சேரியை சேர்ந்தவர் தான். அவரும் அழகாக அந்த மேத்தமேட்டிக்ஸை எங்களுக்கு இலகுவாக சொல்லி தந்திருந்தார். அப்படியான ஆசைகளும் படிக்கும் பொழுது எங்களுக்கும் ஒரு ரியல் இது வந்திருந்தது, நாங்களும் இந்த துறையில் நல்லாக செய்யணும் என்று. அப்படியான அந்த வெறி எங்களுக்கு சின்னலையே இருந்தபடியால் A லெவல் காலங்களிலும் நாங்கள் ஜெப்னா ஹிந்துவில் 3 எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்படி படிக்கிற காலங்களில் எனக்கு ஒரு ரியல் கனவு இருந்தது. சாவச்சேரி ஹிந்து காலங்களிலிருந்தே ஒரு கனவு இருந்தது. நாங்கள் இந்த உலகத்தில் என்ன ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு வெறி அந்த காலத்திலே ஒரு இதயத்துக்குள் இருந்தது. அதை நான் அதற்கும் சொன்னதில்லை, ஆனால் அந்த இதயத்துக்குள்ளே ஒரு வெறி இருந்தது. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு டேலண்ட் இருப்பது என்பது எனக்கு படிவாக தெரியும். மேத்தமேட்டிக்ஸ்லயும் சயின்ஸ்லயும் ஒரு டேலண்ட் இருப்பது என்று எனக்கு தெரியும். இந்த மேத்தமேட்டிக்ஸ்ல எல்லாம் நாங்கள் அநேகமாக ஹை 90s ஸ்கோர் பண்ணுவோம், சில இடம் 100 கூடி வரும். அப்படி ஒரு ரியல் டேலண்ட் எனக்கு இருப்பது என்பது எனக்கு ஏற்கனவே தெரிந்தது. அந்த டேலண்டில் நானும் இன்னும் செய்ய வேண்டும் என்ற ஒரு பேஷன், என்ற வெறி அந்த இள வயதிலேயே சாவச்சேரி ஹிந்து காலங்கள் படிக்கும் பொழுதே இருந்தது. ஆனால் அப்படி படிக்கும் பொழுது சாவச்சேரி ஹிந்துவில் எங்களுக்கு ஒரு அழகாக நல்ல ஒரு கேரக்டர்ஸையும் அவர்கள் படிப்பித்தார்கள். தமிழ் படிப்பித்த நாகேஸ்வரன் சார் தான் எங்களுக்கு வகுப்பாசிரியா இருந்தார்கள் சாவச்சேரி காலங்களில். என்றால் அந்த இளம் வயதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல பண்பாடு, நல்ல கேரக்டர்ஸை சொல்லி தருகின்றது. பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் பேரண்ட்ஸ் தான் அரை நேரம் இருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் ஸ்கூல்ல மிச்ச நேரத்தையும் டியூஷன்ல மிச்ச நேரத்தையும் செலவழிக்கின்றீர்கள். அப்படி செலக்டும் படிக்கும்போது அந்த படிப்பிக்கிற ஆசிரியர்கள், சின்ன வயதில் உங்களுக்கு படிப்பிக்கிற ஆசிரியர்கள், நீங்கள் சேர்ற அந்த வட்டங்கள் தான் உங்கள் கேரக்டர்ஸ் என்றது மற்றதை தீர்மானிக்கின்றது. அப்ப எங்களுக்கு இப்படி படிப்பித்த நாகேஸ்வரன் சார் இருந்து வேற ஆசிரியர்களும் எங்களுக்கு டாய்க்மேர் சார் சயின்ஸ் படிப்பிருந்தார். நல்ல கேரக்டர்ஸோட நல்ல டிசிப்ளினோட படிப்பிருந்தார்கள். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். நாளைக்கு நீங்கள் ஒரு நல்ல படித்து நல்ல டேலண்டா வந்தா மட்டும் காணாது, உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர், ஒரு நல்ல இதயம், நல்ல ஹார்ட் இருக்க வேண்டும். அப்படியான ஒரு நல்ல கேரக்டர்ஸை தான் எங்கள் சாட்சி என்று தந்தது. அதுக்காக நான் இன்றும் அந்த 2 ஸ்கூலுக்கும் நான் ஸ்ரீலங்காக்கு வந்தால் அந்த 2 ஸ்கூல்லையும் மண் வைக்காம திரும்பி வாரதில்லை. காரணம் என்றால் சாவச்சேரி ஹிந்து அப்படியான ஒரு நல்ல ஒரு இதயத்தை எங்களுக்கு தந்தது. ஜெப்னா ஹிந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேலண்டை A லெவலில் எக்ஸல் பண்ணணும் என்றதை படிப்பித்து தந்தது. இப்படியான இடங்கள் எங்களுக்கு இருந்தபடியாத்தான் நாங்களும் இன்று கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டின்றது ஒரு நாட் ஈஸியான யூனிவர்சிட்டி. அதுல வாரவர்கள் எல்லாரும் டொப்பான இருப்பார்கள். அந்த அப்படியான டொப்பான யூனிவர்சிட்டியில சைன் பண்ணுவது என்பது நாட் ஈஸியான விஷயம். ஆனால் எங்களுக்கு இப்படியான ஒரு நல்ல பவுண்டேஷனை சாவச்சேரி ஹிந்தும் ஜெப்னா ஹிந்தும் தந்தபடியாத்தான் நாங்களும் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கு நீங்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய இந்த குறைந்த செலவிலே பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மின்னணு பொறிமுறையானது, அதாவது பொருட்களினுடைய இருப்பிடத்தை கண்டறியக்கூடிய மின்னணு பொறிமுறையானது இன்றைக்கு பேசப்படுகிற ஒரு விடயமாக இருக்கிறது. இதே போன்று
இந்த கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்தோடு இந்த நிலத்திலும் பல இளைஞர்கள் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்ரீலங்கா இன்வென்ஷன் கமிஷன் என்பது அதற்கான அந்த வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஒவ்வொரு வருடமும் இந்த புத்தாக்க கண்காட்சிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்படியாக சிறிய சிறிய கண்டுபிடிப்புகளை எங்களுடைய இளையவர்களும் வந்து பாடசாலை மட்டத்தில் அதற்கு அடுத்த மட்டத்தில் எல்லாம் கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவற்றை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் காணப்படுகிறது. இப்படி இருக்க நீங்களும் அடிக்கடி தாய் நிலத்துக்கு வந்து செல்கிற ஒருவராக இருக்கிறீர்கள். அநேகமான பல்கலைக்கழகங்களில் உங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது, மாணவர்களை வழிப்படுத்துகிற அடிப்படையில். ஆக இங்கே இருக்கக்கூடிய இந்த தளத்தை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை, மாணவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உற்சாகத்தை, அவர்களுக்கான அந்த முன்னேற்ற பாதையை கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த புத்தாக்க கண்காட்சிகள் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை வளப்படுத்தக்கூடிய அல்லது அவற்றை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த வாய்ப்புகள் இங்கே தாராளமாக இருக்கிறதா அல்லது தடைகள் இருக்கிறதா? உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? நல்ல ஒரு சிறப்பான கேள்வி. என்டர்பிரினர்ஷிப், இனோவேஷன் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கல்ச்சர். அப்படியான என்டர்பிரினர்ஷிப் கல்ச்சரை நாங்கள் கிரியேட் பண்ண வேண்டும். ஏனென்றால் இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒரு எக்ஸாம் பேஸாக இருக்கின்றது. நாங்கள் படிக்கிற காலத்துல இருந்து இப்ப வர உங்களுக்கு ஓலெவல் எடுக்கிறீங்களோ ஏலெவல் எடுக்கிறீங்களோ எக்ஸாம் 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 அதுல ஸ்கோர் பண்ணா நீங்கள் யூனிவர்சிட்டி போறீங்க. ஒரு எக்ஸாம் ரிவன் எஜுகேஷனாக இருக்கின்றது. அந்த எஜுகேஷனை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் ஒரு பிராக்டிக்கல் இதை ஆட் பண்ணி நாங்கள் எங்கள் இளைஞர்களுக்கு ஒரு என்டர்பிரினர்ஷிப் என்ற கல்ச்சரை கிரியேட் பண்ண வேணும். அந்த கல்ச்சர் வந்து யூனிவர்சிட்டியில மட்டும்தான் கிரியேட் பண்ண இல்லை, ஸ்கூல்ல கூடி படிக்கிற ஸ்கூல்ல கூடி பிரைமரி ஸ்கூலோ செகண்டரி ஸ்கூலோ அப்படியான ஸ்கூல்ல கூடி அப்படியான திங்கிங் கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ல கிரியேட் பண்ண வேணும். இந்த யூகேல எல்லாம் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் சில கோடிங் இருக்குது, ரஸ்பிபை என்று சொல்லுவோம். அப்படியான ஒரு ப்ரோக்ராமிங்கை 10 வயது பிள்ளைக்கு கூடி படிப்பிக்கின்றோம். ஏன் அப்படியான ஸ்கில்லை நாங்கள் படிப்பிக்கின்றோம் என்றால் இந்த மேத்தமேட்டிக்ஸ் இப்படியான கம்ப்யூட்டிங் ஸ்கில்லை சின்ன வேலையை படிப்பித்தீர்களா இருந்தால் பிள்ளைகளுக்கு அந்த அனலிட்டிக்கல் பிரைன் வந்து இன்னும் நல்ல பவராக மாறும். இந்த மாடர்ன் உலகம் வந்து வேற உலகத்துக்கு போய்கின்றது. இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ டெக்னாலஜி என்றது எங்களை இந்த நெக்ஸ்ட் 5 to 10 years இன்னும் ஒரு வேற ஒரு தூரமான இடத்துக்கு கொண்டு போக போறது. அப்படி இருக்கும் பொழுது ஸ்ரீலங்காவானது நிச்சயமாக இந்த வெளி உலகத்தோட செய்யற அளவுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணணும். அப்படி கண்ட்ரிபியூட் பண்ணுவதற்கு எங்கள் சமுதாயத்துல நாங்கள் என்டர்பிரினர்ஷிப் கல்ச்சரை ஸ்கூல்லையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி யூனிவர்சிட்டிலையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அப்படி யூனிவர்சிட்டி போகாத பிள்ளைகளுக்கு காலேஜஸ் இருக்கு, டெக்னிக்கல் காலேஜஸ் இருக்கு, அப்படியான இடங்களையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவர்களை எப்படி ஒரு ரிசர்ச்சை செய்வது என்பதை காட்டி கொடுக்க வேண்டும். என்றால் என்டர்பிரினர்ஷிப் கல்ச்சர் என்றது ஈஸியான விஷயம் இல்லை. ஒரு ஜெனரேஷன் கூட எடுக்கலாம் அதை சேஞ்ச் பண்றது. அப்படியான ஒரு மைண்ட் செட், அப்படி எப்படி ஒரு ரிசர்ச்சை செய்வது என்ற ஒரு மைண்ட் செட், எப்படி ஒரு இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி, எப்படி அந்த ப்ராப்ளத்தை இன்வென்ட் பண்ணி, எப்படி அதை ஒரு கொமர்ஷியலைஸ் பண்ண என்பது ஒரு லாங் ப்ராசஸ். அப்ப முதலாவது விஷயம் என்னவென்றால் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு இதை சொல்ல வேண்டும், எப்படி ஒரு ரிசர்ச்சை செய்வது, எப்படி ஒரு பிரபலத்தை ஐடென்டிஃபை பண்ணுவது முதலாவது. ஸ்ரீலங்காவிலேயே கணக்க பிரபலம் இருக்கின்றது. அப்ப அப்படியான ஒரு பிரபலத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவது, அந்த மார்க்கெட் பிரபலத்தை எப்படி சால்வ் பண்றது, அந்த பிரபலத்தை நீங்க சால்வ் பண்ணா எவ்வளவு பிகஸ் இதை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். என்ன ஒரு இஸ் $1 million பிரபலமா, இஸ் $1 billion பிரபலமா, அந்த மார்க்கெட் சைஸ் என்னவாக இருக்கிறது, அதை நாங்கள் ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ண வேணும். அப்படி ஐடென்டிஃபை பண்ண பிறகு நீங்கள் ஒரு ரிசர்ச்சை செய்து ஒரு இன்வென்ஷனை செய்த பிறகு கொமர்ஷியலைஸ் பண்ணுவது என்பது ஈஸியான விஷயம் இல்லை. கொமர்ஷியலைஸ் பண்ணுவதற்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அப்ப அப்படியான இன்வெஸ்டர்ஸை எப்படி ஸ்ரீலங்காக்கு அட்ராக்ட் பண்ணுவது, $multi-million இன்வெஸ்ட்மெண்ட் கூடி தேவைப்படும் தான் சில இன்வென்ஷனை நாங்கள் கொமர்ஷியலைஸ் பண்ணலாம், சில இன்வென்ஷனை நாங்கள் ரியல் வேர்ல்ட்ல டிப்ளாய் பண்ணலாம். சோ அப்படியான இதை எப்படி நாங்கள் foreign இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்றது ஸ்ரீலங்கா எக்கனாமிக் சேலஞ்சிங்கா இருக்கின்றது. சோ ஈஸியான விஷயம் இல்லை. அப்படி இருந்தும் கூடி இப்படி நாங்கள் உங்களோட இனோவேஷன், உங்களோட இது வந்து ஐடியா வந்து ஷார்ப்பாக இருந்தால் வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ் கூடி கண்ட்ரிபியூட் பண்றதுக்கு, இன்வெஸ்ட் பண்றதுக்கு கீனாக இருப்பார்கள். சோ அப்படியான இன்வெஸ்டர்ஸ்களை எப்படி ஸ்ரீலங்கா கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணி எப்படி ஒரு கம்பெனியை போம் பண்றது, எப்படி ஒரு டீமை கிரியேட் பண்ணது. ஏனென்றால் இப்படி ஒரு கம்பெனி வந்து ஒரு ஒன் மேன் ஷோவாக இருக்காது, ஒரு டீம் என்றது தேவை. அந்த டீமை எப்படி ஒரு ஸ்டார் பெர்ஃபார்மிங் டீமை எப்படி கிரியேட் பண்றது, அந்த டீம் வந்து ஒற்றுமையான ஒரு யுனைடெட் டீமாக இருக்கணும்.
அப்படி ஸ்டாப் பெர்ஃபார்ம் பண்ற ஒரு டீமை எப்படி கிரியேட் பண்றது, அந்த டீமை வைத்து எப்படி அந்த ஐடியாவை உலகம் பூராக விற்பது, ஸ்ரீலங்கா பூரா விற்பது என்ற அப்படியான ஒரு ஜேர்னி, அப்படியான ஒரு ட்ரைனிங், அப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அப்படியான ஒரு மைண்ட் செட்டை ஸ்கூல்லையும் காலேஜ்களையும் யூனிவர்சிட்டிலையும் நிச்சயமாக இன்னும் செய்ய வேண்டி இருக்கிறது. செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் இன்னுமொரு கருத்தும் இங்கே நிலவுகிறது. பொதுவாக இந்த புத்தாக்க கண்காட்சிகள் நடைபெறுகிற போது பாடசாலை மட்டத்தில் கூட மாணவர்கள் புதிய புதிய சிறிய சிறிய கண்டுபிடிப்புகளை அங்கே காட்சிப்படுத்துகிறார்கள். பார்ப்பதற்கு உண்மையில் அற்புதமாகவும் இருக்கிறது. இப்படியெல்லாம் அவங்களுடைய இளையவர்கள் இந்த கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வார்களா என்று நாங்கள் வியக்கக்கூடிய அளவில் அந்த புத்தாக்க கண்காட்சிகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு கருத்து நிலைப்பாடு இருக்கிறது. அந்த கண்டுபிடிப்புகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லுகிற போது இன்னும் அதே ஒரு மாடலாக இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை ரியலாக அதை அப்ளை பண்ண வழிகிடுகிற போது அங்கே சில தடைகள் இருப்பதாக அல்லது அது அந்த சக்சஸ் ரேட் என்பது குறைவாக இருப்பதாக கூட ஒரு சில கருத்துக்கள் நிலவுகின்றன. இது எதை பிரதிபலிக்கிறது? அது என்ன காரணம் என்றால், அப்படியான இதுவரை காலமும் எங்கள் நாடுகளில் அதை அப்படியான ஒரு ஈகோ சிஸ்டம் இல்லை. ஈகோ சிஸ்டம் என்னவென்றால், ஒரு ஐடியாவை என்னென்று மார்க்கெட் பண்ணி கொமர்ஷியலைஸ் பண்றது என்பது ஒரு புதிய விஷயமாக ஸ்ரீலங்காக இருக்கிறது. அது கேம்பிரிட்ஜ்லயோ அமெரிக்காவிலேயோ நார்மலான விஷயம். ஏனென்றால் கூகுள் எடுத்து பாத்தீங்களோ, மைக்ரோசாஃப்ட் எடுத்து பாத்தீங்களோ, அமேசான் எடுத்து பாத்தீங்களோ, இதெல்லாம் பெரிய கம்பெனிகள் ஒரு சின்ன ஐடியாவில இருந்து தான் தொடங்கினவை. அவை எப்படி ஒரு ஐடியாவை எங்களோட வீட்ல இருந்து அமேசான் கூடி அவட்ட பேக்கப் த ஹவுஸ்ல இருந்து தான் தொடங்கின ஒரு சின்ன ஐடியாவை அமேசான் இன்றைக்கு ஒரு உலகம் புறான ஒன் ஆஃப் த பில்லியனோட பிசினஸாக இருக்கின்றது. பேஸ்புக் எடுத்து பாருங்கள். மார்க் சக்கரவர்த்தி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில தான் தொடங்கினது அந்த ஐடியாவை. பேஸ்புக் ஒரு சிமோல் நெட்வொர்க் தொடங்கி இன்றைக்கு உலகம் புறாவா பேஸ்புக் வந்திருக்கிறது. கூகுளை எடுத்து பாருங்கள். கூகுளை எடுத்து பாத்தீங்கன்னாலும் கூகுள் ஃபவுண்டர்ஸும் ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்க இளம் வயதில் ஒரு மாணவர்களாக இருந்தார்கள். படிக்கும் பொழுதுதான் அவர்கள் கூகுள் அந்த ஐடியாவை கிரியேட் பண்ணி இன்றைக்கு கூகுள் என்றது உலகம் புறா இருக்கிறது. அப்படியான கல்ச்சர் வெளிநாடுகளில் இருக்கின்றன. ஆனா அதே மாதிரி கல்ச்சரை நாங்கள் ஸ்ரீலங்காவும் கொண்டு வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு ஈகோ சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும். அது என்னவென்றால், என்னென்று ஒரு ஐடியாவை கிரியேட் பண்றது, அப்படி ஐடியாவை கிரியேட் பண்ணவர்களை எப்படி நாங்கள் கொமர்ஷியலைஸ் பண்ண வைக்கிறது, அவர்களுக்கு ஒரு மென்டோர் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ண வேணும். மென்டோரிங் என்றால் என்னென்றால், சக்சஸ்ஃபுல் என்டர்பிரனர்ஸ் இருப்பினர் உலகத்திலே இப்படியா செய்து சக்சஸ்ஃபுல்லாக வந்த மல்டி மில்லியனர்ஸ் கனவே இருப்பினர். சக்சஸ்ஃபுல் என்டர்பிரனர்ஸ் அநேகமாக அப்படியே தான் இருப்பார்கள். அப்படியான மில்லியனியர் சக்சஸ்ஃபுல் என்டர்பிரனர்ஸை இவர்களுக்கு ஒரு மென்டோராக, ஒரு டீச்சராக, நாங்கள் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு டீச்சர் எப்படி படிப்பித்தார்களோ அப்படியான மென்டோர்களை இவர்களுக்கு கொடுக்க வேணும். அப்படி கன மென்டோர் தேவையில்லை. ஒரு ஆளுக்கு ஒரு மென்டோர், ஒரு நல்ல ஒரு ரியல் மென்டோர் இருந்தா கூடி அவர்களை சரியாக கைட் பண்ணுவார்கள். எப்படி உங்களோட ஐடியாவை எப்படி ஒரு கம்பெனியா கிரியேட் பண்றது, எப்படி அந்த கம்பெனியை கிரியேட் பண்ணி எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறது, எப்படி ஒரு டீமை கிரியேட் பண்றது, அந்த டீமை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராடக்டோ சர்வீஸை கிரியேட் பண்றது, அந்த ப்ராடக்டோ சர்வீஸை கிரியேட் பண்ணி எப்படி உலகம் பூராக விற்பது, எப்படி அதை வைத்து சக்சஸ்ஃபுல்லா வருவது ஏன்டா இவர்களுக்கு தெரியாது, இவர்களுக்கு எல்லாம் புதிதாக இருக்கும். அப்படியான ஒரு மென்டோரிங் சப்போர்ட்டை நிச்சயமாக நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி எங்களோட மாணவர்களையும் நாங்களுக்கு அப்படி செய்ய கொண்டு வர முடியும். அதைத்தான் வெளிநாடுகளில் செய்திருக்கிறார்கள். அப்படியே ஸ்ரீலங்கா செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்களும் நிச்சயமாக வரும் பொழுது இப்படியான யூனிவர்சிட்டிக்கு போய் இப்படி ஒன்றை கிரியேட் பண்ணுவோம் என்று ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில இருந்து, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில இருந்து பவுனியா யூனிவர்சிட்டி மட்டும் இன்று போயிருக்கின்றோம். அது மட்டும் அல்லாமல் பாடசாலை கூடி போயிருக்கின்றோம். ஏனென்றால் இப்படியான இது பாடசாலைகளையும் பெற வேண்டும். அதே நேரத்தில் மிக முக்கியமாக பெற்றவர்களிடத்திலும் இப்படியான அந்த மன மாறுதல்கள் ஏற்பட வேண்டும். பிள்ளைகள் புதிய விடயங்களை இப்படியான கண்டுபிடிப்புகளில் ஈடுபடுகிற போது அதற்கான அந்த ஆதரவுகளை வழங்குவது, அவர்களை வழிப்படுத்துவது என்பது, இப்படியான சில சின்ன சின்ன விடயங்களை ஆற்றுகிற போது பிள்ளைகளை இன்னும் உற்சாகப்படுத்தி பயணப்பட வைக்கும். இறுதியாக நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை முறையாடி கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த சமூக வலைத்தள பாவனை, இந்த சமூக வலைத்தள பாவனை என்பது இன்றைக்கு உலகை பல்வேறு தளங்களுக்கு இட்டு சென்றிருக்கிறது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று அழைக்கப்படுகிற ஏஐ தொடக்கம் ஏனைய இந்த தொழில்நுட்பம் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாமே சமூக வலைத்தளங்களோடு இணைந்து பயணிக்கின்ற ஒரு போக்கையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஆற்றப்படுகிற நன்மைகளும் அதிகமாக இருக்கின்ற அதே நேரத்திலே சில பாதகமான விளைவுகளையும் எளிய சமுதாயம் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்திலே எங்களுடைய தாயக நிலத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் மிக முக்கியமாக பாடசாலை மாணவர்களை எடுத்துக்கொள்வோம். கிட்டத்தட்ட அந்த டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த சமூக வலைத்தள பாவனையின் ஊடாக அவர்களை சரியான திசைக்கு இட்டு செல்லுகிற அந்த வாய்ப்புகள் அல்லது வளங்களை எப்படி நாங்கள் இவ்வாறான இந்த கண்டுபிடிப்புகளோடு இணைத்து கொண்டு பயணப்படலாம்? நல்ல ஒரு கேள்வி. ஏனென்றால் இந்த சோசியல் மீடியா
என்பது ஒரு எஃபெக்டை எங்கள் யங் ஜெனரேஷனுக்கு கொண்டு வந்திருக்கிறது. நாங்கள் படிக்கின்ற காலங்களில் 20 வருஷத்துக்கு முதல் சோசியல் மீடியான்றது இருந்ததே இல்லை. மொபைல் போனே இல்லை கையில். எங்களுக்கு அப்ப என்னவாக இருந்தது? புத்தகம் கோப்பி மட்டும்தான் எங்களுக்கு இருந்தது. வேற டிஸ்ட்ராக்ஷன் இருக்கவில்லை. அப்ப நாங்கள் புத்தகம் கோப்பியா இருந்தபடியே தான் நாங்கள் புத்தகம் கோப்பியா படித்தோம். ஆனால் இந்த மாடர்ன் வேர்ல்டிலே டிக்டாக், ஸ்னாப்சாட், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் என்று பல பேஸ்புக் என்று பல சோசியல் மீடியாக்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது டீனேஜ் காலம் என்றது ஒரு சேலஞ்சிங்கான காலம். ஏனென்றால் டீனேஜ் காலத்துல உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்காது. அப்ப அந்த காலங்கள்ல நீங்கள் என்ன செய்வார்கள் என்றால் இளங்குதிரை பயமறியாத மாதிரி அந்த இளம் வயதில் உங்களுக்கு சில இடங்கள் சில ரோங்கான பாதையில கூட நீங்க போய்விடுவீர்கள். ஆனால் என்ன இம்பார்ட்டன்ட் என்றால் ஸ்கூல் பருவம் என்பது ஒருக்காகத்தான் பெறும். நீங்கள் 30 வயது வந்தாப்புல ஸ்கூலுக்கு போய் ஏழோர் படிக்க இயலாது. நீங்கள் ஏழோர் படிக்கிற ஸ்கூல் காலங்கள் வந்து எல்லாம் 16, 17, 18 வயதெல்லாம் நீங்கள் ஸ்கூலுக்கு போய் ஏழோர் படிப்பது. சோ நீங்கள் படிக்கிற ஓலோர் படிப்பது என்பது 15, 16 வயதுல நீங்கள் ஓலோர் படிப்பது. சோ அந்த படிக்கிற காலங்களில் உங்கள் போக்கஸ் வந்து லேசர் போக்கஸாக படிப்பு மட்டுமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த படிக்கிற காலத்தில் நீங்கள் சோசியல் மீடியா எக்ஸ்பர்ட்டாக வந்தீங்க என்றால் நாளைக்கு நீங்கள் ஒரு ரோங்கான இதைத்தான் வாழ்க்கையில் அடைய போறீங்க. நாளைக்கு இப்ப இந்த காலங்கடந்து வந்த ஞானமாக இருக்க போகுது. காலங்கடந்து வந்த ஞானத்தால எங்களுக்கு கொண்டு பிரயோஜனமாக இருக்காது. வாழ்க்கை புறாக கவலையாகத்தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கை என்றது ஒரு லாங் இயர்ஸ், ரைட்? மேபி நீங்கள் 80 இயர்ஸ் 90 இயர்ஸ் 100 இயர்ஸ் வாழ போறீங்க. அந்த காலத்தை ஒரு ரோங்காக டீனேஜாக இருக்கிற அந்த 4-5 வருஷத்தில் உடைத்து விடாதீர்கள், அழித்து விடாதீர்கள். அப்ப எங்கள் பெற்றோர்களும் எங்கள் ஆசிரியர்களும் அந்த மாணவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் மாணவர்கள் அந்த டீனேஜ் காலமா இருக்கும் பொழுது அவர்களுக்கு சில நேரம் அந்த மெச்சூரிட்டி, அந்த அறிவு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அந்த சொசைட்டி, அந்த சமுதாயம் இவர்களுக்கு எடுத்து சொல்ல வேணும். இப்படி ரோங்காக இந்த சோசியல் மீடியா போக்கஸ் பண்ணாமல் டீனேஜ் காலங்களில் புத்தகத்தை போக்கஸ் பண்ணி, படிப்பை போக்கஸ் பண்ணி, ஸ்கூலை படித்து டியூஷனுக்கு போய் படிப்பை மட்டும் போக்கஸ் பண்ணுங்கள். ஹரிச்சந்திரன் மகாபாரத்தில் எவ்வளவு போக்கஸ் பண்ணி வில் வித்தையில் தத்துவமாக வந்தாரோ அர்ஜுனை வென்பதற்கு ஒரு தரம் பிறந்து வரவில்லை. ஏனென்றால் அர்ஜுன் வந்து போக்கஸ் வந்து வில் வித்தை தான் என்ற ஒரு போக்கஸ் மட்டும் இருந்தது. இப்ப நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு படிப்பு மட்டும்தான் போக்கஸா இருக்கணும். நீங்க ஏ-லெவல்ல ஆர்ட்ஸ் படிக்கிறீங்களோ ஆர்ட்ஸ்ல போக்கஸா இருக்கணும், சயின்ஸ் படிக்கிறீங்களோ சயின்ஸில் போக்கஸா இருக்கணும், லோ படிக்கிறீங்களோ லோல போக்கஸா இருக்கணும். வழிய உங்க சோசியல் மீடியாவிலயோ, டிக்டாக்லயோ, வாட்ஸ்அப்லயோ, ஸ்னாப்சாட்லயோ ஏர்போர்ட்டை போடணுமோ, அது போடணுமோ, இது போடணும்ன்றதை விட்டு நீங்கள் டீனேஜ் காலத்துல நீங்கள் படிப்புல மட்டும் போக்கஸா இருக்கணும். படித்து விட்டு இப்ப இந்த யூனிவர்சிட்டி போற காலங்களில உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும். அந்த காலத்தில் வரும் பொழுது உங்களுக்கு தெரியும் எது சரி எது பிழை. அப்ப நான் சோசியல் மீடியாவை நீங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்துல போகாதீங்கன்றே சொல்ல வருகின்றேன். ஆனால் இந்த சமூக ஊடகங்கள் அல்லது சமூக வலைத்தளங்கள் மூலமாக அவர்களுக்கு தேவையான விடயங்களும் கிடைக்கிறது இல்லையா? என்றால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த சமூக வலைத்தள பக்கத்தில் இருந்து அவர்களை ஒதுக்குகிற போது இன்னும் ஒரு உலகத்தை நாங்கள் அவர்களிடமிருந்து ஒதுக்கி வைப்பதை போல மாறிவிடாதா? அதையும் பயன்படுத்தி கொண்டு அதுல இருக்கக்கூடிய நல்ல விடயங்களையும் பெறக்கூடிய, ஏனென்றால் அப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க முடியாதா? நிச்சயமா என்ன சேலஞ்ச் என்றால் சோசியல் மீடியாவில் எனக்கு பேக் அக்கவுண்ட் இருக்கு, எனக்கு பேக் நியூஸ் இருக்கு. அப்ப அந்த வயதுல கன இடங்கள்ல, அதுவும் ஸ்ரீலங்கா மட்டுமில்ல வேற இடங்கள்ல டார்கெட் பண்ணினோம் என்னவென்றால் இப்படியான ஆக்களை மேனிப்புலேட் பண்றது, இப்படியான ஆக்களுக்கு பேக் நியூஸ் கொடுக்கறது, இப்படியான ஒரு ரோங்கான இதை கொண்டு போவதுக்கண்டே டார்கெட் பண்ணி வெளிநாட்டுல இருந்து கூட அக்கவுண்ட்ஸ் போய்கொண்டிருக்கு. அப்ப நீங்கள் டீனேஜாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எது பேக், எது ரியல், எது என்று தெரியாக இருக்கிற காலம் அது. இப்ப நீங்க ஒரு மெச்சூரா வந்தோன்னு அது வேற விஷயம், உங்களுக்கு அட்லீஸ்ட் பயன்பு இருக்கும். அப்ப அப்படியான ஒரு இதுல இருக்கும் பொழுது நீங்கள் சோசியல் மீடியாவில் என்ன அட்வான்டேஜ் எடுக்க போறீங்க? உங்களுக்கு டீனேஜ் காலங்கள்ல உங்களுக்கு நம்பர் 1 ப்ரியாரிட்டி வந்து படிப்பு மட்டுமாக தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் உங்களுக்கு ஒரு பவுண்டேஷனை தருகின்றது. நல்ல ஒரு பவுண்டேஷன் இருந்தால் நீங்கள் நாளைக்கு யூனிவர்சிட்டிக்கோ காலேஜுக்கோ எங்கேயோ போய் ஒரு நல்ல இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அப்ப அந்த காலத்தில் நீங்கள் வேணுமெண்டா சோசியல் மீடியா போங்க. என்றால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா அது ஸ்ரீலங்கா மட்டும் இந்த ப்ராப்ளம் இல்லை, உலகம் பூராமே சோசியல் மீடியா வந்து ஒரு அடிக்ஷனாக மாறிவிட்டது. அந்த காலத்தில் நாங்கள் படிக்கும் பொழுது என்ன அடிக்ஷனா இருந்தது? ஆல்கஹால் அல்லது ஸ்மோக்கிங். ஆனா இன்றைய காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மொபைல் போனும் சோசியல் மீடியா தான் அடிக்ஷன். அது பிள்ளைகளுக்கு டீனேஜ் மாறதுக்கு மட்டும் இல்ல, வயது போல ஆக்களுக்கு கூடிய அதான் அடிக்ஷனாக இருக்கிறது. அப்ப அப்படி ஒரு அடிக்ஷனை அதுல இறங்கி விட்டீர்கள் தான் அந்த டீனேஜ் காலங்களில் அப்படி ஒரு அடிக்ஷன் வந்து என்றால் அதுல இருந்து போறது கஷ்டமான விஷயம் இல்லை. சோ உங்களுக்கு உண்மையா அந்த உலகத்துல என்ன நடக்கணும், நியூஸை பாருங்க.
உங்களுக்கு ஸ்ரீலங்கா இருக்கிற நியூஸை பாருங்க, பிபிசியை வெளிநாட்டு நியூஸ் பண்ணா யூகே பிபிசியை பாருங்க, அல்ல அமெரிக்கா CNN பாருங்க, அழகாக உலகத்துல என்ன நடக்குன்னு வடிவாக சொல்லுவார்கள். இதுக்காண்டி சோசியல் மீடியால போய் தவறாக உங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணி ஒரு அடிக்ஷனையும் பண்ணி தவறாக நீங்களும் டார்கெட் பண்ணி ஒரு ரோங்கான உங்கள் வாழ்க்கையை இழக்காமல் நீங்கள் சரியான இந்த டீனேஜ் காலங்களில் சரியாக படிப்பில் போக்கஸ் பண்ணி ஒரு நல்ல பவுண்டேஷனை கிரியேட் பண்ணுங்கள். இந்த சோசியல் மீடியா நிச்சயமாக எங்களை எல்லோரையும் ஒரு ரோங்கான பாதையில் கொண்டு செல்கின்றது. அதுவும் டீனேஜ் காலம் என்றது ஒரு இம்பார்ட்டன்டான காலம். அந்த காலத்தில் மாணவர்கள் எல்லாரும் படிப்பு என்ற ஒரு நம்பவான ஒரு இதை மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக சொல்ல வருகிறேன். உங்களுடைய அனுபவத்தில் இருந்து பல்வேறு விடயங்களை இன்றைக்கு எங்களுடைய இளையவர்களுக்காக நீங்கள் பகிர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் கூட ஒரு முன்மாதிரியான ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒழுங்கமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கண்டுபிடிப்புகள், இந்த ஒரு இளம் கண்டுபிடிப்பாளர் என்கிற அந்த அடையாளம் கூட பலருக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும். இப்படியான முயற்சிகளை ஈடுபட விளைகிற எங்களுடைய இளையவர்களுக்கு இப்படி இருக்க இன்றைக்கு நாங்கள் பல்வேறு இவை சார்ந்திருக்கக்கூடிய விடிய பரப்புகளை அழைத்து சென்றிருக்கிறோம். இவை எங்களுடைய இளையவர்களுக்கான காத்திரமான செய்திகளாக சென்று சேரும் என்கிற அந்த நம்பிக்கையோடு மிக்க நன்றி. இணைய வழியினூடாக இணைந்து கொண்டு இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை வழங்கியமைக்காக நன்றி. சிறப்பு நேர்காணல் வழியாக சந்தித்திருந்தோம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணலிலே மிக முக்கியமாக பிரித்தானிய அரசனுடைய உயர் கௌரவத்தை பெற்றிருக்கிற சபேசன் சிதம்பரநாதன் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார். அவருடைய அனுபவங்கள், கண்டுபிடிப்புகள் இவற்றின் மூலமாக இன்றைக்கு எங்களுடைய இளையவர்களை நாங்கள் எப்படி வழிபடுத்தலாம், அவர்களுக்கான ஒரு உந்து சக்தியாக இந்த விடயங்கள் எப்படி பயணப்படக்கூடும் என்கிற ஒரு அடிப்படையில் இன்றைக்கு நிகழ்ச்சி பயணப்பட்டிருந்தது. இதே போன்று எங்களுடையவர்கள் இந்த உலகத்தினுடைய மூலை முடுக்குகளிலே எங்கெல்லாம் இந்த நிலத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய செயற்பாடுகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தேடி பயணப்படுகின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம். சந்திக்கலாம்.